தமிழ் சினிமால நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க நடிகை காஜல் பசுபதி. சன் மியூசிக்ல தொகுப்பாளினியா தன்னுடைய பயணத்தை தொடங்கின இவங்க 2011 கேவி ஆனந்தனுடைய இயக்கத்துல வெளியாகியிருந்த படத்துல வில்லன் கூட்டத்துல ஒருத்தங்களா நடிச்சு பிரபலமானாங்க. இந்த படத்துல மட்டும் இல்லாம மௌனகுரு, கதம் கதம்ன்ற படங்கள்லயும் நல்ல கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. பிக் பாஸ் முதல் சீசன்ல முக்கிய போட்டியாளர்கள்ல ஒருத்தரா இருந்தாங்க. காஜல் பசுபதி அந்த வீட்டுல 70 நாட்களுக்கு வரைக்கும் இருந்தாங்க. இவங்க சாண்டி மாஸ்டரை 2009ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா 2012ஆம் ஆண்டு பிரிஞ்சுட்டாங்க. விவாகரத்துக்கு பிறகு வாழ்க்கையில சந்திச்ச கசப்பான அனுபவம் பத்தி மனம் திறந்து பேசியிருக்காங்க காஜல். அதுல நான் ரொம்பவும் பொசசிவா இருப்பேன், இதுதான் பலர் பிரிஞ்சு போறதுக்கு காரணம். இதனால விவாகரத்துக்கு பிறகு நான் ஒருத்தரை காதலிச்சேன். அவர் மேல எந்த பொசசிவ்னஸும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நான் அவர்கிட்ட உனக்கு முழு ஃப்ரீடம் கொடுக்கறேன், அதே போல நானும் முழு ஃப்ரீடமா இருப்பேன்னு சொல்லிட்டேன். ஆரம்பத்துல எங்களுடைய உறவு நல்லா தான் போயிட்டு இருந்தது. முதல்லயே எல்லாத்தையும் சொல்லிட்டதுனால அவரும் அதுக்கு ஏற்றது போல என்கிட்ட நல்லபடியா தான் நடந்துகிட்டாரு. என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என் நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சிருந்தேன். அவரும் அவர் நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சிருந்தாரு. அப்போ அவருடைய நண்பர் அவரை வேறு ஒரு பெண் கூட வெளியில பார்த்தத சொல்லிட்டாரு. இது எனக்கு தெரிஞ்சிட்டதுனால அதை மறைக்கணும்னே என்கிட்ட சண்டை போட்டு பிறந்த நாள் அன்னைக்கு வந்த என்னுடைய நண்பர்களையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. இதனால 2 பேருக்கும் சண்டை வந்து இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த மொத்த கோவத்தையும் என் மேல காட்டிட்டாரு. விடிய விடிய அடி, என்னால அவனை திருப்பி அடிக்க முடியும், ஆனா நான் திருப்பி அடிக்கவே இல்லை. என் மைண்ட்ல அவன் என்னை விட பலசாலின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்துட்டேன். ஒரு கட்டத்துல கத்தி எடுத்து குத்த வந்துட்டான். அவ்வளவுதான், செத்தோம்டான்னு நினைச்சேன். ஆனா குத்தல. அதுக்கு பிறகு என் வீட்டுக்கு போன் செஞ்சேன். அவங்க என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. காதலிக்கிறவங்க கிட்ட ரொம்பவே பொசசிவா இருந்தாலும் தப்புன்னு சொல்றாங்க, இல்லைனாலும் தப்புன்னு சொல்றாங்க. நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. காதலும் வேணாம், கல்யாணமும் வேண்டான்னு காஜல் பசுபதி அந்த பேட்டியில பேசியிருக்காங்க. பல கவலைகளை மனசுல இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம சோகத்தை கூட யதார்த்தமா சிரிச்சுக்கிட்டே பேசியிருந்தாங்க காஜல்.